சாப்பாடு எல்லாருக்கும் இது போட்டிருக்காங்க. அதில் இல்லாமல் எல்லாம் ஏறி குதிச்சு வட்டாவை உடச்சி அள்ளிட்டு போகிறது. எண்ணெய் டின்னு அரிசி மூட்டை அனைத்தையும் தூக்கிட்டு போகிறாங்க. அவங்க வர்றவங்களுக்கு என்ன தெரியுதுங்க? அவங்க பாட்டு எண்ணெய் டின்னு அது இது இங்கே பாருங்க, அப்படியே வீடியோ எடுங்க, போட்டுட்டு இருந்தாங்க. கவுண்டருங்க அவங்களாம் ஏறி குதிச்சு வந்து வட்டா அவங்க உடச்சி எடுத்துட்டு போறாங்க. பேசன் வாலி அரிசி மூட்டை எண்ணெய் உப்பு பாக்கெட்டு மிளகாத்தூளி அனைத்துமே எடுத்துட்டு போயிருக்காங்க. தண்ணி பாக்கெட்டு ஒரு 1000 கேஸ் அடிக்க வச்சிருந்தோம். 1000 கேஸ் எடுத்திருக்காங்க. நேற்றைய தினம் நடைபெற்ற இளைஞரணி மாநாட்டில் திமுக தொண்டர்கள் உணவு சமைக்கும் இடத்தை சூறையாடியுள்ள நிகழ்வானது பேசும் பொருளாக மாறியுள்ளது. அதாவது சமையல்காரர்கள் கூறுகையில், கஷ்டப்பட்டு 2 லட்சம் பேருக்காக சமையல் செய்துள்ளோம். ஆனால் தொண்டர்களோ எகிரி குதித்து உள்ளே வந்து அரிசி மூட்டை, எண்ணெய், உப்பு, மிளகுத்தூள் என்று அனைத்தையும் அள்ளி சென்றுவிட்டனர் என்றும், கவுண்டரில் உணவு கொடுக்கின்றனர், ஆனால் அதையும் விட்டுவிட்டு அண்டாவிலிருந்து தூக்கி செல்வதாகவும் கடுமையாக சாடியுள்ளனர். அது மட்டுமல்லாமல் ஸ்நாக்ஸ் பைகள் மற்றும் தண்ணீர் பாட்டில்கள் என அனைத்தையும் தொண்டர்கள் திமுக மாநாட்டில் இருந்து போட்டி போட்டு அள்ளி சென்றுள்ளனர். திமுக தொண்டர்கள் அண்டாவோடு பிரியாணி சூறையாடியதும் தண்ணீர் பாட்டில்களை தூக்கி ஓடியதுமான காணொலிகள் சமூக வலைதளங்கள் தற்போது வைரலாகி வருகிறது. சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் திமுக இளைஞரணி தலைவரான அமைச்சர் உதயநிதி தலைமையில் 2வது இளைஞரணி மாநாடு தொடங்கியுள்ளது. மாநாட்டில் முதல்வர் மு.க. ஸ்டாலின், அமைச்சர்கள் கே.என். நேரு, துரைமுருகன், எம்பி கனிமொழி, டி.ஆர். பாலு உட்பட பலரும் கலந்து கொண்டுள்ளனர். இந்நிலையில் முதல் நாளை தொண்டர்கள் எதிர்பார்த்த அளவு வராததால் மாநாடு காத்து வாங்கியுள்ளது. இதனால் காலியான நாற்காலிகள் முன்பு திமுக தலைவர் முதல் அனைவரும் பேசும் நிலை ஏற்பட்டு இணையவாசிகளின் கேலி கிண்டல்களை திமுகவினர் சந்தித்து வரும் சூழ்நிலையில் மாநாட்டிற்காக உணவு சமைக்கும் இடத்தையும் விட்டு வைக்காமல் தொண்டர்கள் சூறையாடி இருப்பதால் நெட்டிசன்கள் இது தொடர்புடைய காணொலிகளை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து கலாய்த்து வருகின்றனர். மேலும் திமுக அமைச்சர் உதயநிதி பேசும்போது தொண்டர்கள் ரம்மி விளையாடிய காட்சிகளும் இணையதளங்களில் வைரலாகி வருவதும் கவனிக்கத்தக்கது.